அனைவருக்கும் வணக்கம். மார்கழி அமாவாசை தினத்தன்று குளிக்கும் நீரில் இந்த 2 பொருளை சேர்த்து நீங்கள் குளித்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மற்றும் கர்மவினைகள் அனைத்துமே தீரும். மார்கழி அமாவாசை மிகவும் சிறப்பானது மற்றும் அந்த நாள் ஹனுமன் ஜெயந்தி இருக்கின்றது. இந்த நாளன்று நீங்கள் செய்கின்ற வழிபாடும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். மார்கழி அமாவாசை மிகவும் சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தன்று அதிகாலை எழுந்து நீங்கள் குளிக்கும் நீரில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கொஞ்சம் விபூதி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வில்வ இலை சேர்த்துக்கோங்க. வில்வ இலை கிடைக்காத பட்சத்தில் மட்டும் துளசி இலை சேர்த்து குளிங்க. இந்த 2 பொருள் போதும். உங்களுக்கு இருக்கிற பாவம் கர்மா அனைத்துமே தீரும். நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மார்கழி அமாவாசை தினத்தன்று மற்றொன்று செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பசு மாடுக்கு அகத்திக்கீரை கொடுங்க அல்லது வெல்லம் கலந்து கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ அது பசு மாடுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தோஷங்கள் அனைத்துமே விலகும், நன்மைகள் கிடைக்கும். அடுத்ததாக ஹனுமன் ஜெயந்தி இருப்பதனால் ஹனுமனுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிற அளவுக்கு கோவில் உங்களுக்கு அமைந்து இருக்கின்றது அப்படின்னு அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப நல்லது. இப்போ பக்கத்தில் ஆலயம் இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தனியாக ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வைத்து வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். ஏன்னா அவருக்கு வெற்றிலை மிகவும் சிறப்பானது. நம்ம ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நெய்வேத்தியமாக வடை வெண்ணெய் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம். ஹனுமனுடைய படம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு உங்ககிட்ட கட்டாயமாக ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கின்றதுன்னா அதை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் பெருமாளோடைய படத்தை வைத்து கூட வழிபாடு செய்யலாம். இப்போ ஹனுமன் படம் இருக்கின்றது அப்படின்னா துளசியால் அலங்காரம் செய்யுங்க. நல்லா வாசனை பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. நமக்கு வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யாருக்காவது உணவு தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம தானம் செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா அமாவாசை இருப்பதனால் நம்ம உயிர்களுக்கு தானம் செய்ய நமக்கு நன்மைகள் கிடைக்கும். காக்காவுக்கு எள் சாதமோ அல்லது தயிர் சாதமோ வைப்பது ரொம்ப நல்லது. அதாவது சாதத்தில் கொஞ்சம் எள்ளு மட்டும் கலந்து வச்சுருங்க, கொஞ்சம் தயிர் விட்டு கலந்து வச்சுருங்க. நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். நம்மளுடைய இல்ல நிலை வாசலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்று இரவுக்குள்ளே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சுருங்க. வைத்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்திருக்கோங்க. உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ உங்களை நிலைவாசலில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா ஹாலில் கூட நம்ம ஏற்றலாம், கிச்சனில் கூட நம்ம ஏற்றலாம். ஒரு டம்ளர் தண்ணி வைத்து நம்ம அவங்கள நினைத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இதெல்லாம் பழக்கம் இல்லாதவங்களாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமானது நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின இரவாக இருந்தாலும் சரி, இந்த 2 இரவில் ஏதாவது ஒரு இரவு நீங்கள் ஒரு செம்பு நிறைய செம்பு தண்ணீர் வச்சுருங்க. அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் வச்சுட்டு தூங்க போய்க்கலாம். உங்களுடைய முன்னோர் கட்டாயமாக இல்லத்திற்கு வருவாங்க. அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்காக, அருள் கிடைப்பதற்காக, அவங்களுடைய ஆசை நமக்கு வேண்டும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய தடைகள் வராமல் இருக்கும். அப்படி இல்லை என்றால் நமக்கு தொட்டதெல்லாம் தடைகளாக வரும். இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது திருமண நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா முன்னோருடைய ஆசை இல்லை அப்படின்னா அதுக்கு பல குழப்பங்கள் வரும், பல தடைகள் வரும். ஏதாவது நல்ல விசேஷம் நம்ம எது செய்கிறோமோ அதுக்கு அனைத்துக்குமே தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்தால் நமக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு நமக்கு அந்த அமாவாசை தினத்தன்று அவங்கள நினைக்க வேண்டும். நினைத்து ஒரு செம்பு தண்ணீர் வைத்தாலே அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்காக அந்த தண்ணீர் இருக்கின்றது அப்படிங்கிறது அவங்க மகிழ்ச்சி ஆவாங்க. முன்னோர்கள் அமாவாசை தினத்தன்று காலை இல்லத்திற்கு அவங்கவுங்க போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கின்றது. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஏதாவது நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க நம்மளை நம்ம பிள்ளைங்க பசங்க நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க மனம் வருந்திட்டாங்க அப்படின்னா நமக்கு நிறைய தடைகள் பிரச்சனைகள்லாம் உண்டாகும். இதே தான் அவங்க பார்க்கும் நேரம் அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று வைத்திருக்கோம் அப்படிங்கிறப்போ அவங்க அதை எடுத்துப்பாங்களாம். எடுத்துட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கதையில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்மளால் தர்ப்பணம் செய்ய முடியல, மற்றபடி எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படி இருந்தால் கூட ஒரு செம்பு தண்ணீர் நீங்கள் கிச்சனில் வைத்துட்டு போனால் கூட போதும். மார்கழி அமாவாசை தினத்தன்று முதல் இரவு நாளும் வைக்கலாம், அல்லது மார்கழி அமாவாசை என்று இரவு நாளும் வைக்கலாம். நீங்கள் முதல் இரவு வைப்பதே ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க அமாவாசை என்று காலையில் தான் இல்லத்திற்கு வருவாங்க. நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்து அதற்கப்புறம் நீங்கள் செடியில்
விற்றலாம். காலையில் எடுத்து நீங்கள் விற்றலாம். இரவு முழுவதுமே இருக்கணும். மார்கழி அமாவாசை தினத்தன்று அல்லது அமாவாசைக்கு முதல் நாள் இரவு. இப்போ காலையில் அமாவாசை திதி இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல் நாள் இரவு கூட நீங்கள் வைக்கலாம். மார்கழி அமாவாசை அன்று இரவுக்கும் வைக்கலாம், அதற்கு முதல் நாளும் வைக்கலாம். இரண்டுமே சரியானதான். நீங்கள் கிச்சனில் வைத்தால் போதும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும். எல்லாமே மகிழ்ச்சியாகவே உங்களை சுற்றி நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.